ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு ப்ரிமோ தான் அந்த வீட்டில் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்க தெரிஞ்சுக்க அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க பூங்குடியை கூட்டிட்டு வந்து மஞ்சமலையும் இங்க சாட்சி சொல்ல சொல்லி அங்க நிக்க வைக்கிறாங்க. உடனே போலீஸ் பார்த்த உடனே இந்த பாருமா, இங்க உங்க அப்பா வந்து இவங்க மேல வரதட்சணை கொடுமை, உன்னை ரொம்பவே அடிச்சு குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் கேட்கவும் உடனே இங்க பூங்குடியும் யோசிச்சுக்கிட்டு அங்க நின்றுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாருமா, இவங்க ரெண்டு பேரும் உங்களுடைய அத்தையோட மாமா, இவங்க ரெண்டு பேரும் தானே, இவங்க ரெண்டு பேரும் தான் உன்னை அடிச்சு குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வந்து நிறைய கேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. நீ வந்து கொடுக்குற வாக்குமூலத்துல தான் நான் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். எதுக்குமா நீ அமைதியா இருக்க, நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் வந்து சொல்லவும் இதை கேட்ட அங்க இருக்கிற பூங்கொடியும், மேடம் இங்க இருக்கிறவங்க யாருமே தப்பு பண்ணல மேடம், அது எதர்ச்சியா தற்செயலா நடந்த ஒரு விஷயம். அப்பா வந்து இங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க சொல்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு மேடம். எங்க அப்பா பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, அவங்க மேல கொடுத்த கேஸை நீங்க வாபஸ் வாங்கிடுங்க, இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்குடியுமே சொல்லிடுவோம். இதை கேட்ட அங்க இருக்கிற ராசாத்தி சுடலை மஞ்சமலன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியம். உடனே ராசாத்தி வந்து, பூங்குடி என்னமா பேசிக்கிட்டு இருக்க, உன்னை அடிச்சு இப்படி மண்டியை உடைச்சி 10-20 தேயில் போட்டு வச்சிருக்காங்க, அவங்கள போய் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னுமா பூங்குடி, நான் உங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ அடிபட்டுக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாம ஒரு நியாயம் கிடைக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா நினைச்சது தப்பா? இன்னுமா உங்க அப்பாவுடைய முடிவை வந்து நீ தட்டி கழிச்சிட்டு அவங்க மேல இருந்த கேஸை நீ எதுக்காக வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராசாத்தியுமே அங்க ரொம்பவே கோவத்தோடையுமே பேசவும் உடனே அங்க இருக்கிற பூங்குடியும், அத்தை நீங்க பேசாம இருங்க, எங்க அப்பா இந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கு காரணமே நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும் அப்பா கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லி நீங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா இது சுயமா யோசிச்சு இவங்க மேலே கேஸ் கொடுக்க கிடையாது. ஏன்னா இங்கே அவங்க அப்பா வந்து எங்கள் அப்பா என்னென்ன யோசிப்பார், என்னென்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ நீங்கள் எதுக்கத்த இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. எங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் இன்வால்வே ஆகக்கூடாது, நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி சொல்லவும் உடனே ராசாத்தியும், அத்தா பூங்குடி இன்னமா இப்படியெல்லாம் சொல்லிட்டேம்மா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்மா நான் இப்படி பண்ண சொன்னேன். ஆனால் மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்தணும் இல்லை உங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே யோசிச்சது கூட கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லவும் உடனே சுடலையும், ஆமாத்தா பூங்குடி, உங்க அப்பாவும் நானும் எவ்வளவு பதட்டத்தோட உனக்கு இப்படி காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பு பண்ணவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க சட்டப்படி இங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம். ஆனா இல்லீகலா நாங்க அவங்கள எதுவுமே நாங்க பிரச்சனையுமே பண்ணல, அவங்க கிட்ட நாங்க எதுவுமே பேச கிடையாது. எங்க சட்ட ரீதியா எங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே கேஸ் கொடுத்துருக்கோம். அவங்க மேல இருக்கிற கேஸை எதுக்காக நீ வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சுடலை வந்து சொல்லிட்டுறாங்க. உடனே அங்க இருக்கிற பூங்கொடியும், இதை பாருங்க மாமா, இங்க பாருங்க அத்தை, நீங்க எதுவுமே பேசாதீங்க, எனக்கு நீங்கள் பேசுகிறது எதுவுமே நான் கேட்கவே மாட்டேன். அப்பா எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. வீட்டில் நான் அவ்வளோ படித்து சொல்லியுமே அப்பா எதுவுமே கேட்காம என்னுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்களை உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் சொல்லிட்டுறாங்க. அப்பா நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கல. அங்கேவே நான் என்ன சொன்னேன்ப்பா, உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அது தற்செயல ஒரு நடந்த ஒரு விஷயம்ப்பா, இதை இத்தோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எதுவுமே கேட்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்குடியுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட போலீஸும், இங்க பாருங்க சார், என்ன சார் உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காமலே நீங்கள் பாட்டுக்கு ஏதோ முடிவு பண்ணி எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்க மேலே இப்படி ஒரு கேஸை நீங்கள் கொடுக்கலாமா? நீங்கள் இப்படி கொடுத்ததுக்கே நாங்கள் உங்களை தூக்கி உள்ளே போட எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இங்கே இந்த பூங்கொடி வந்து உங்கள் மேலே எந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்றதுனால மட்டும்தான் உங்களை நான் சும்மா விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி கிட்டேயும் அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்டேயுமே சொல்லிட்டுறாங்க போலீஸுமே. உடனே இதெல்லாம் பார்த்தா அங்கே இருக்கிற மாயாண்டியும் சரி, மீனாட்சி, அழகர், இங்கே பென்னி குயிக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலையும் பூங்கொடி இப்படி ஒரு பதிலை வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. முக்கியமாக அங்கே இருக்கிற அழகரே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அழகர் வந்து இப்போ வரைக்கும் பூங்குடியை ரொம்பவே தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பூங்குடி இந்த வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகர் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான்
அங்க அழகர் வந்து யோசிச்சுக்கிட்டு எங்க பூங்கொடி வந்து ரொம்பவே தப்பாவும் புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படி ஒரு விஷயத்த பூங்கொடி சொன்னத பார்த்த உடனே, அங்க இருக்கிற அழகருக்கு வந்து பூங்கொடி மேல இருந்த கோவமெல்லாம் கொஞ்சம் குறையுது. அதுக்கப்புறம் என்ன, எங்க போலீஸுமே, "சார் பார்த்தீங்களா இல்லையா? உங்க பொண்ணு என்ன வாக்குமூலம் குடுத்துருக்குன்னு சொல்லிட்டு, எதுவுமே தெரியாம, உங்களுடைய பொண்ணுடைய அனுமதி இல்லாம நீங்க இப்படி வந்து கம்ப்ளைண்டே குடுத்துருக்க கூடாது. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு வேற வேலை இல்லன்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சுக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் சொல்லவும், உடனே எங்க பூங்களுடைய அப்பா மஞ்சமலையும், "மேடம், நாங்க என்னுடைய பொண்ணு கஷ்டப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் இவள சித்திரவதை படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடம் நாங்க கம்ப்ளைண்ட் குடுத்தோம். ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழுசா தெரியல மேடம். இங்க சுடல தான் மேடம். எல்லாம் அங்க இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என் பொண்ண ரொம்பவே கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே பயன்படுத்திட்டாங்க. அதனால தான் என்னுடைய பொண்ண பத்திரமா நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நான் இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன். மத்தபடி நான் வேற எந்த ஒரு நோக்கத்திலயுமே நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்ககிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பூங்கொடி சொன்னதுமே அந்த கேஸை வாபஸுமே வாங்கிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியையும் மீனாட்சியையுமே வீட்டுக்கும் அங்க அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. உடனே அழகர் வந்து அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட, "மேடம், இதுக்கு மேலேயாவது சாட்சியோட இங்க ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கோங்க. இங்க எல்லாருக்கும் வேணா இங்க போலீஸ் ஸ்டேஷன் புதுசா இருக்கலாம். ஆனா எங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வரதும் பிடிக்காது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இங்க இருந்து இங்கிருந்து போனாங்கன்னா அந்த ஒரு அசிங்கத்தால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் மேடம். நீங்க ஏனோ தானோன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க, யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி இல்லாம எப்படி மேடம் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகருமே சொல்லிடவும், இதை கேட்ட போலீஸும், "இதை பாருங்கப்பா தம்பி, நாங்க விசாரணைக்காக தான் இங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தோமோ தவிர மற்றபடி அவங்கள அடிச்சியோ துன்புறுத்தியோ இல்ல ஜெயில லாக்அப்ல வச்சியோ அவங்க நாங்க கஷ்டப்படுத்த கிடையாது. இப்போ வாக்குமூலத்துல இங்க பூங்குடி புண்ண பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து அவங்க மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கு மேல இப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப இவங்க மேல இருந்த கேஸை வாபஸ் வாங்காச்சு இல்ல, பேசாம நீ வீட்டுக்கு போ தம்பி, மீதி எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம சாட்சி இல்லாம அவங்கள அரெஸ்ட் பண்ணது எங்க மேல தப்பு தான். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்ததும் தப்பு தான். ஏன்னா இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட நான் சாட்சியோட எடுத்துக்கிட்டு அவங்கள நான் கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கணும். நான் சாட்சி இல்லாம கூட்டிட்டு வந்தது தப்பு தான் தம்பி. நீ இப்ப இதுக்கு மேல எதுவுமே பேசாத. இங்க நடந்தது எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்ல, உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் இப்ப இங்க ரிலீஸ் பண்ணிடுச்சு இல்லையா, அவங்க மேல எந்த ஒரு கேஸுமே போடல இல்லையா, இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்க இருந்து கிளம்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலீஸுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க மஞ்சமலையும், "இந்த பாருமா பூங்குடி, நான் உங்ககிட்ட வரும்போது என்னமா சொன்னேன், இங்க அவங்க நம்மள எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்காங்க, நம்ம அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு கூட அவங்கள அசிங்கப்படுத்த முடியாம போயிடுச்சு. ஆனா இப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்ப அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடலையுமே உங்ககிட்ட சொல்லிதாமா கூட்டிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து அவங்க மேல இருந்த கேஸை எதுக்குமா நீ வாபஸ் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலை சொல்லவும், இதை கேட்ட இது பூங்கொடியும், "அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்குன்னு அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்க மேல இப்படி ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றீங்களா? கண்டிப்பா எப்பவுமே நான் அப்படி ஒரு தப்பை மட்டும் செய்யவே மாட்டேன்ப்பா. இங்க அவங்க வந்து நம்மள கஷ்டப்படுத்தி இருந்தாலையும் நீங்க அவங்களால இப்ப வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்க செஞ்ச தப்ப அவங்களுக்கு நான் உணர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா இந்த வீட்டுக்கே நான் அழகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனா அவங்கள சுயமா எந்த ஒரு தப்பும் அவங்க மேல இல்லாம அவங்கள நான் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் ஒருபோதுமே நினைச்சது கூட கிடையாது. இதுக்கு மேலேயாவது எங்க ராசாத்தியோடைய அத்தையுடைய பேச்சை நீங்க கேட்காம இருந்தா சுயமா நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிறதுனா நீங்க செய்யுங்கப்பா. இதுக்கு மேல நீங்க அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பூங்கொடியுமே கிளம்பிடுறாங்க. உடனே இங்க ராசாத்தி இதை பார்த்த உடனே, "அண்ணன் என்னண்ணே, நம்ம பூங்கொடி அந்த வீட்டுக்கு அவங்கள அசிங்கப்படுத்த போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா அவங்க அந்த வீட்டுக்கு அவ சந்தோஷமா வாழ்றதுக்கு போயிருக்காளா, இல்ல அந்த வீட்டு ஆளுங்க அந்த பூங்குடியை மாத்திட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியலண்ணே. அண்ணா இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுண்ணே. நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம எதுவுமே பண்ணறதுக்கு இல்லைண்ணே. நம்ம இங்க பேச வேணாம், நம்ம வீட்டுக்கு போலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராசாத்தையுமே அங்க இருக்கிற மஞ்சமலையுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்த உடனே பூங்கொடியை பார்த்து அங்க இருக்கிற அழகருமே, "இந்த பாரு பூங்கொடி, எனக்கு நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாம வெளியில வந்து நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நான் உன்னை திட்டிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சுக்கோ பூங்கொடி. ஏன்னா இங்க உன் மேல எனக்கு ரொம்பவே கோவம் தான். அந்த பஞ்சாயத்து முன்னாடி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து சும்மாவே எங்களெல்லாம் அசிங்கப்படுத்த
பேசுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா நியாயமா இப்ப இங்க எந்த சைடு நியாயம் இருக்கோ அந்த சைடு பேசுறத நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் இப்ப காப்பாத்துறதுக்கும் சரி, உன்னை நான் திட்டுறதுக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூங்கொடி கிட்ட அங்க அழகருமே சொல்லிடவும், இதெல்லாம் பார்த்தா அங்க இருக்கிற மாயாண்டி, பென்னி, மீனாட்சின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மீனாட்சியுமே அங்க இருக்கிற பூங்கொடி கையை பிடிச்சிக்கிட்டு, அம்மாடி எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா, எப்பவுமே நான் யாருமே கஷ்டப்படுத்தி பார்த்ததே கிடையாது, ஆனா இப்படி ஒரு அசம்பாவிதம் எப்பவுமே நடந்ததும் கிடையாது, ஆனா இப்படி நடந்தது நினைச்சு எனக்குமே ரொம்பவே கவலையா தான் இருக்குமா, இப்போ எப்படிமா இருக்கு வழி, ஆனா இங்க நீ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணலாமா, என்ன மறுபடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு அந்த ஒரு தப்பை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் வர்றதே பிடிக்காது. ஏற்கனவே ஒரு 10 வருஷம் ஜெயிலில் இருந்த போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்டாவே எனக்கு பிடிக்காது. இங்க போலீஸ் ஸ்டேஷன் வரையும் உங்க அப்பா வர வச்சு எங்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போதும் சரி, அதை யோசிக்கிற போதும் சரி, எனக்கு ரொம்பவே அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்கு. இனிமே அந்த ஊருக்குள்ள நான் தலை நிமிர்ந்து எப்படி நறுக்குவேன்? ஏன்னா அந்த ஊர்ல இவர் ரொம்பவே கௌரவமாகவும் ரொம்பவே மரியாதையாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற போது அந்த ஊருக்குள்ள அசிங்கப்பட்டு இவர் நடக்கிறத பார்த்துக்கிட்டு நான் எப்படி நல்லா சந்தோஷமா இருக்க முடியும்? என்னால இவரும் அசிங்கப்படுறதா ஆயிடுச்சு. என்னால எல்லாருக்குமே மிகப்பெரிய கஷ்டம். உனக்கும் இப்படி அடிபட்டுருச்சு. இங்க என்னுடைய ஃபேமிலி இவருக்கும் சரி, அழகரும் சரி, 2 பேரும் அசிங்கப்படுற மாதிரி நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். இனிமே நான் கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன். அத்தா பூங்கொடி, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ நீ உங்க அப்பாவை நாங்க அப்ப பழி வாங்கிட்டோம், இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தாலையும் மறுபடியும் எங்க வீட்டுல இருக்கவங்கள நீ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்காதம்மா. ஏன்னா என்னதான் இருந்தாலையும் உங்க அப்பா எங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீ அதையுமே கேட்டு உங்க அப்பா மேல இருக்கிற பாசத்தினால எங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கவே கூடாதம்மா. ஏன்னா நீ அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அதனால தான் இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனும் அங்க ஒரே டைம்ல அங்க தாலி கட்டுற ஃபங்க்ஷனுமே வச்சுச்சு. ஏன்னா எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் அந்த ஊருக்கு எல்லாருக்குமே தெரியணும் உங்களை 2 பேரும் கல்யாணமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க அந்த ஊர்ல மண்டபத்துல இவ்வளவு பெரிய கல்யாணமும் நான் அது அரேஞ்ச் பண்ண. அது மட்டும் இல்லாம உங்க மேல இருந்த தோஷத்துமே கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு 2 பேருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த கல்யாணமும் நான் பண்ணி வச்சேன். ஆனா அந்த பஞ்சாயத்துல இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்களே நினைச்சு பார்க்கல. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அசிங்கம் எப்பவுமே வரக்கூடாது அப்படின்னா இங்க நீ அழகரை கட்டிக்கிறதுல தான் ஒரு நல்ல ஒரு நியாயமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தோணுச்சு. அதே தான் அங்கேயுமே நடந்துச்சு. ஆனா எதாச்சியா நடந்த விஷயத்துக்கு நீங்க அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில அந்த ஒரு கோவத்துல நீங்க 2 பேரும் பிரச்சனையில மேல அடிச்சுக்கிட்டு எளியும் மூலியமா நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேலேயாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மீனாட்சியும் பூங்குடி கிட்ட சொல்லிட்டவும் இதை கேட்ட மாயாண்டியும், பூங்குடி இங்க மீனாட்சி எதுக்காக இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு போய் எந்த விஷயம்னாலும் பேசிக்கலாம், உடனே நம்ம வீட்டுக்கு போலாம் வா, இங்கெல்லாம் நிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பூங்குடிய அங்க இருக்கிற அழகர், மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டிட்டு போயிடுறாங்க மாயாண்டியும். அதுக்கப்புறம் என்ன பென்னி குயிக்கும் அங்க மாயாண்டி கிட்ட, என்னச்சியா இப்படிலாம் இங்க மஞ்சமலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மஞ்சமலை இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. என்னதான் இருந்தாலையும் வீட்டுக்கு பேசினாங்க. வீட்டுக்கு பேசி எல்லாமும் சமாதானப்படுத்தி அவரு வீட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில எங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிப்பாப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலச்சியா. எனக்குமே இங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம வக்கீல் கிட்டலாம் கூட நான் பேசினேன், எனக்கு தெரிஞ்ச தலைவர்கிட்ட கூட பேசினேன். ஆனா அவருமே கொஞ்சம் வெளியில போயிருக்கிறதுனால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன இருந்தாலையும் இப்ப பூங்குடி இப்ப இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுனால மட்டும்தான் உங்களை இங்க ரிலீஸ் பண்ணாங்க. பூங்குடி மட்டும் நீங்க பண்ணது இங்க தெரிஞ்சுதான் பண்ணீங்க, என்ன குடும்பப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களை போலீஸ்காரங்க வெளியவே விட்டுருக்க மாட்டாங்க, உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஜெயிலில் இருந்திருப்பீங்க. அதை பார்த்துக்கிட்டு எங்களால் சந்தோஷமாக இருந்திருக்க முடிஞ்சிருக்காது, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாயிடும். இதுக்காக நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இங்கே இருக்கிற பூங்குடி மட்டும்தான். பூங்குடியாக அந்த வீட்டுக்குள்ளே
நம்ம எந்த ஒரு கஷ்டமும் படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெண்ணியுமே சொல்லிட்டவும் உடனே மாயாண்டியும் என்ன பெண்ணி பேசிக்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்குள்ள இது வரைக்கும் அவளை எதனா நம்ம கஷ்டப்படுற மாதிரி எதனா ஒரு விஷயம் பண்ணிருக்கோமா எதுவுமே பண்ணது கிடையாது அப்படி இருக்கிறப்போ இதுக்கு மேல நம்ம அந்த பொண்ணை நம்ம என்ன பண்ண போறோம் அந்த பொண்ணு இங்க பூங்குடி இது அழகர் கூட சேர்ந்து பூங்குடியும் அழகரும் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ விஷயங்கள் பண்ணிருக்கு இப்படி இருக்கிறப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எதனா பண்ண போறோமா என்ன எதுவுமே பண்ண போறது கிடையாது ஆனா பூங்குடி புள்ளையும் சும்மா சொல்லக்கூடாது அந்த பொண்ணுக்கு நல்லா விகரம் இருக்கு ஏன்னா எது தப்பு எது கரெக்ட்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பேசுறதுனால அது ரொம்பவே நல்லாவும் பேசுது ஏன்னா அது டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கு நல்லா படிச்சிருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு ஒருத்தர் தப்பு செய்யாம அவங்க தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா இதெல்லாம் தெரியாம மஞ்சமலை வந்து ராசாத்தி சூடல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இங்க நம்ம மேல இவ்வளவு பெரிய பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது எனக்கு கொஞ்சம் கூட சரியே படலை ஏன்னா எங்க மஞ்சமலை எனக்கு சொந்தம் வேணும் மஞ்சமலைக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலையும் ஆனா மஞ்சமலை வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம மறுபடியும் இங்கே மஞ்சமலை கூட சேர முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மஞ்சமலையை யோசிக்கலனாலையும் அங்கே இருக்கிற பேச்சையை யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பேச்சு எதுவுமே பேசாமல் அந்த பசங்களுக்காக அந்த வீட்டுக்குள்ள பல்ல கடிச்சுக்கிட்டு அங்க கஷ்டத்தை நஷ்டத்தை மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இப்போ வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் தெரியாம மஞ்சமலை வந்து எந்த ஒரு வேலைக்குமே போகாம குடிச்சுக்கிட்டு இப்படி தகராறு பண்ணிக்கிட்டு நம்மள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த சுடலை பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் கூட இங்க மஞ்சமலை வந்து கண்டிப்பாக திருந்தவே போகிறதில்ல அங்கே சுடலை அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக இங்கே மஞ்சமலை எப்போவுமே மாறவும் போகிறது கிடையாது அவங்க மாறவும் விடவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் பெண்ணிக்கு கிட்ட சொல்லிட்டுறாங்க உடனே செம்பிலியும் என்னச்சியா எனக்கு ரொம்பவே பயம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ வரைக்கும் கஷ்டமாக இருக்குன்னா எங்கள் அத்தாச்சி அவங்கள மீனாட்சியே கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ அந்த ஒரு விஷயத்தை நினச்சி இங்கே அவங்களுமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செம்பிலி சொல்லவும் உடனே மீனாட்சியும் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனதை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டுமே இருக்காங்க உடனே இங்கே பூங்கொடியும் அங்கே மீனாட்சி கிட்ட போய் அங்கே அத்தை இங்கே எங்கள் அப்பா பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தான் அத்தை இங்கே எங்கள் அப்பா பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை எங்கள் அப்பா இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சுதான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே தப்பாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எனக்கு தெரியாது அத்தை அது மட்டும் இல்லாம நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல இந்த ஒரு விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா போலீஸை வந்து உங்களை நான் கூட்டிகிட்டே போயிருக்க விட்டுருக்க மாட்டேன் நான் உங்களை இங்கே தான் இருக்க வச்சிருப்பேன் எப்படி உங்க மேல அவங்க கை வச்சு தூக்கிட்டு போயிருக்கலாம் நான் அப்படி விட்டுருக்கவே மாட்டாத்த எனக்கு எங்க அப்பா போய் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அது மட்டும் இல்லாம எங்க அப்பா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு காரணமே கூட இருக்கிற அத்தையும் அங்க மாமாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அப்பாவை என்னென்னமோ சொல்லி அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் இப்படி ஒரு கேஸை கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்காகவும் எங்கள் அப்பாக்காகவும் எல்லாருக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் எப்போவுமே போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது அப்படி ஒரு அசிங்கத்தை படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனதை நினச்சி இப்படியெல்லாம் வருத்தப்பட்டுக்கிறதுல பார்க்குற போது என்னால் நிம்மதியாக இருக்க முடியல என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்ன தெரிஞ்சு என்ன தலையில் அடிக்க கிடையாது ஏதோ தெரியாமல் எதர்ச்சியாக நடந்த விஷயத்துக்கே நீங்கள் என்னை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிறப்போ நான் யாரையுமே கஷ்டப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் நான் விரும்பலத்த இதுக்கு மேலே இந்த வீட்டில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி மீனாட்சி கிட்ட பூங்குடியுமே சொல்லிடவும் உடனே அங்கே இருக்கிற பூங்குடி சொன்னதை கேட்ட மீனாட்சியும் இங்கே பாருங்க அத்தா நான் உன் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை எதிர்த்து ஏதோ தெரியாமல் நடந்துச்சு ஆத்தா நான் தெரிஞ்சு யாரையுமே இப்படி ஒரு காயப்படுத்த மாட்டேன் உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்துச்சு எனக்கு உன்னை பார்த்து பேசுறதுக்கு கூட ரொம்பவே அசிங்கமாகவும் இருந்துச்சு நம்ம முகத்தை பார்த்து எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி இருக்கிறப்போ உங்கள் அப்பா வந்து எங்கள் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் பூங்கொடி கிட்ட சொல்லிடவும் பூங்கொடி இதை கேட்ட உடனே இங்கே பாருங்க இங்கே அப்பா தெரியாமல் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாரு அவரு இங்கே சுயமாக இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு அவர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க கிடையாது என்னதான் இருந்தாலும் உங்கள் மேலே அவர் ரொம்பவே கோவமாக இருக்காரு ஆனால் இந்த அளவுக்கு அவர் சீப்பாக சில்லறத்தனமாக இந்த அளவுக்கு அவர் இறங்கி வரமாட்டார் ஆனால் அத்தை தான் என்னென்னமோ சொல்லி உங்களை தப்பாக சொல்லி அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் மகளிர் போலீஸில் கம்ப்ளைண்ட்டுமே கொடுத்துருக்காங்க நீங்கள்
ஸ்டேஷன் போனதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் ஆறுதலுக்காக உங்ககிட்ட 4 வார்த்தை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் அந்த ஒரு விஷயத்த நினச்சி எதுக்குமே வருத்தப்படாதீங்க. நீங்கள் எப்போவுமே வருத்தப்படாம நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான எல்லா வழியுமே நான் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாம, இப்ப இன்ஸ்டிடியூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால நான் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூங்குடியுமே கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம, எங்க அழகருமே பூங்குடிகிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அதை நினச்சி எங்க பூங்குடியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் எங்க மாயாண்டியையும் அங்கே இருக்கிற மீனாட்சியையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலையும், ஆனால் கடைசியில் எங்கள் பூங்குழி வந்து இந்த அளவுக்கு மாறி அந்த வீட்டுக்கே ஃபேவராக அவங்க அப்பாவே எதிர்த்து பேசி, அங்கே அவங்களுடைய அத்தை அங்கே ராசாத்தியுமே எதிர்த்து பேசி அவங்கள ரொம்பவே கோவத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி மூஞ்ச உடைச்சி அமுச்சு விட்டுருந்தாங்க பூங்குடியுமே. ஆனால் இங்கே பூங்குடி இப்படி ஒரு விஷயத்த பண்ணது அங்கே இருக்கிற அழகருக்குமே கொஞ்சம் வியப்பாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அழகருடைய ஃப்ரெண்டுமே அங்கே அழகர்கிட்ட, அழகர் சும்மா சொல்லக்கூடாது, இங்கே பூங்குடி புள்ள இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே உங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் உங்கள் வீட்டோடைய கௌரவத்தையும் மரியாதையுமே காப்பாற்றினதே இங்கே பூங்குடி புள்ள தான். நீ பூங்குடி கிட்ட ரொம்பவே கோவமெல்லாம் நடந்துக்காத அழகரு, எனக்கு நல்லாவே தெரியுது அந்த புள்ள எதுவுமே இனிமே இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு தப்பும் செய்யாது. அது மட்டும் இல்லாமல் யாருமே கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணவே பண்ணாது. நீ எதுக்குமே அங்கே பூங்குடிக்கிட்ட எந்த ஒரு கோவமும் படாமல் இரு அழகர் அப்படின்னு சொல்லிட்டு அழகருடைய ஃப்ரெண்டுமே அழகர்கிட்ட சொல்லிடவும், இங்கே தெய்வானை சும்மா இருப்பாங்களா? சின்ன விஷயம் கிடைச்சாவே ஊதி பெருசாக்கி விட்டுற அங்கே தெய்வானை உடனே தெய்வானை வந்து அங்கே இருக்கிற மீனாட்சி கிட்ட போயிட்டு, அத்தாச்சி என்னாச்சு அத்தாச்சி, எனக்கு அப்போவே நல்லாவே தெரியும் அத்தாச்சி, இங்கே பூங்குடிக்கு அந்த பூங்குடி பிள்ளைக்கு நல்லாவே தெரியும் அத்தாச்சி, உங்களை அசிங்கப்படுத்தணும், இந்த ஊர் முன்னாடி அவமானப்படுத்தி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தாச்சி இப்படிலாம் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. இது இனிமேலாவது அந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள விடவே விடாதீங்க. இந்த வீட்டை விட்டு அவளை நம்ம துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்குடியை பத்தி ரொம்பவே தப்பாவும் தரகுறவாகவும் அங்க இருக்கிற தெய்வானை வந்து பேசிடுறாங்க. உடனே இதை கேட்ட அங்க இருக்கிற அது தெய்வானை பேசுனதை கேட்ட அங்கே மீனாட்சியும், இங்கே பாரு தெய்வானை, இதுக்கு மேலே இங்கே பூங்குடியை பற்றி தப்பாக பேசுகிறவளை வச்சுக்காத. என்னதான் இருந்தாலையும் பூங்குடிக்கும் இங்கே அழகருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே அழகரையும் பூங்குடியும் பிரித்து நீ உன்னுடைய பொண்ணை அழகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிற? என்ன சந்தோஷத்தை நீ பாத்திர போகிற? நீ கண்டிப்பாக நீ நினைக்கிறது எப்போவுமே நடக்கவே நடக்காது மீனாட்சி. இது தெய்வானை, ஏன்னா நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அந்த பொண்ணு அவ்வளோ காயத்தோடு கூட இங்கே நீங்கள் செஞ்சது எதாச்சா ஒரு விஷயம் தான் செஞ்சீங்க, நீங்கள் செஞ்சது எனக்கு தப்பாலாம் நான் உங்களை நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பொறுமையாகவும் அன்போட அக்கறையோட எங்கிட்ட வந்து சொல்லிட்டு போச்சு. ஆனால் நீ வந்து அந்த பொண்ணை ரொம்பவே அசிங்கப்படுத்தியும் அந்த பொண்ணு ரொம்பவே தப்பானவனும் அவளை மெயின் பண்ணி நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ என்னதான் நீ யோசிச்சு நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி இருந்தாலையும் நீ சொன்னதை கேட்டு அங்கே பூங்குடி மேலேயே கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு துரத்துறதோ இல்லை அழகரையும் பூங்குடியும் பிரிக்கிறதோ அந்த ஒரு விஷயத்த நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். என்னதான் நீ இங்க பூங்குடியை பத்தி தப்பாவும் இந்த வீட்டுக்குள்ள நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்படி சொல்லியிருந்தோம், நீ எதுக்காக இங்க பூங்குடி மேல இந்த அளவுக்கு கோவமா இருக்க? என்னதான் இருந்தாலையும் நந்தினியும் அழகரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகமும் பார்த்துச்சு. ஆனா ஜாதகம் வந்து 2 பேருக்கும் ஒத்து போல அப்படின்றதுனால நம்ம அந்த கல்யாணத்தையுமே நிறுத்தணும். ஆனா அதுக்காக தான் அந்த கல்யாணம் நிறுத்தணும். ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சாலையும் 2 பேருக்கு ஒருத்தருக்கு வந்து யாருக்கா ஒருத்தருக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொன்னதை நீ கேட்டியா இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்? இங்க அழகருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கும் கஷ்டமா இருக்கும், உனக்கும் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தான் இங்க இது நந்தினிக்கும் எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இங்க உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது தெரிஞ்சுமே நீ அந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு. முதல்ல உன்னுடைய மனசில் இருக்கிற கோவத்தையும் வெறுப்பையும் தூக்கி போடு. அதுக்கப்புறம் நீ நல்லா இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசு. இந்த வீட்டுக்குள்ளே பூங்குடி இப்போ தான் வந்திருக்கு, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே அவள் எங்களை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் என்னை பழி வாங்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தவ என்கிட்டே வந்து நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிட்டு போகிறா. ஆனால் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட சமாதானம் சொல்லாமல் அங்கே பூங்குடியை பற்றி தப்பாக சொல்லி நான் கோவமாக இருக்கிற போது அவளை நான்
இது அவளை திட்டுவேன், அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கோவப்படுத்தி இப்படியெல்லாம் பண்ண சொல்றியா? நீ பண்ற தப்பு கொஞ்சம் கூட சரியா கிடையாது. இனிமேலாவது கொஞ்சம் திருந்தி வாழ பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மீனாட்சியுமே அங்க தெய்வானை கிட்ட சொல்லிடவும், இதை கேட்ட தெய்வானியும் மெய் மறந்து அதிர்ச்சியோட நின்றுறாங்க. ஏன்னா என்னதான் இவளையும் தெய்வானை பண்றது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இங்க அழகர் வந்து நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கல, எங்க பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி அங்க நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனா நடந்து முடிச்சதை எப்படின்னு நம்ம மாத்த முடியாது. அவங்க 2 பேருமே பிரிச்சு நந்தினியை வந்து அழகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை வந்து இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எப்பவும் நடக்கவும் நடக்காது. அவங்க நினைக்கிறது கொஞ்சம் கூட சரியும் கிடையாது. அது இங்க கண்டிப்பா இங்க இருக்கிற மீனாட்சி இருக்கிற வரைக்கும் எப்பவுமே நடக்க போறது கிடையாது. ஏன்னா இங்க மாயாண்டியும் இதுக்கு சம்மதிக்கவும் போறதுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.